இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் என்ற நாவலின் 3ஆம் பாகம், பிக்ஷுவின் காதல். அதிகாரம் 16. வளையற்காரன். நாகநந்தி என்ற பெயரை கேட்டவுடனே அங்கிருந்தவர் அனைவருக்கும் தூக்கி வாரி போட்டது. மாமல்லர், புத்த பிக்ஷுவா? அப்படியானால் குண்டோதரன் கூறும் செய்தி பொய்யா என்று சொல்லிய வண்ணம் குண்டோதரனை நோக்கினார். இல்லை பிரபு, குண்டோதரன் கூறிய செய்தி உண்மைதான். வாதாபிக்கு வரும் வழியில் பிக்ஷு வேங்கி நகரத்துக்குத்தான் போனார். துரதிருஷ்டவசமாக நேற்று திரும்பி வந்துவிட்டார். அவருடைய வரவினால் நம்முடைய காரியம் 1க்கு 10 மடங்கு கடினமாகிவிட்டது. இன்னும் 2 நாளைக்கு முன்னால் மட்டும் நாம் வந்திருந்தால் என்றான் சத்ருக்னன். பிக்ஷு நேற்றுதான் திரும்பி வந்தாரா? உனக்கு எப்படி தெரியும் சத்ருக்னா என்று சேனாபதி பரஞ்சோதி வினவினார். நகரமெல்லாம் அதை பற்றித்தான் பேச்சு தளபதி. ஜனங்கள் பேசிக்கொண்டதிலிருந்துதான் தெரிந்து கொண்டேன். புலிகேசியின் சகோதரன் விஷ்ணுவர்தனன் சென்ற வருஷம் வேங்கி மன்னனாக முடிசூட்டி கொண்டான் அல்லவா? எந்த வேளையில் மகுடாபிஷேகம் செய்து கொண்டானோ தெரியவில்லை. சில நாளைக்கு முன்பு அவன் மாண்டு போனான். அவனுடைய மனைவியையும் 6 மாதத்து கைக்குழந்தையும் அழைத்து கொண்டு நாகநந்தி நேற்று திரும்பி வந்தாராம் என்று சத்ருக்னன் கூறினான். சலுக்க சாம்ராஜ்யத்தின் அஸ்தமனம் நெருங்கிவிட்டது என்று பல்லவேந்திரர் கூறியது வீண் போகவில்லை. விஷ்ணுவர்தனன் எப்படி இருந்தானாம் என்று பரஞ்சோதி கேட்டார். விஷ்ணுவர்தனன் வேங்கி படைகளை முழுவதும் நாசம் செய்ய முடியவில்லை. நம்முடைய சக்கரவர்த்தி சொல்லி அனுப்பியிருந்தபடி வேங்கி படைகள் பின்வாங்கிச் சென்று கிருஷ்ணை கோதாவரி நதிக்கரை காடுகளில் ஒளிந்து கொண்டிருந்தன. விஷ்ணுவர்தனன் முடிசூடி கொண்ட பிறகு நாடெங்கும் கலகங்கள் மூண்டின. ஒளிந்திருந்த படை வீரர்கள் அங்கங்கே திடீர் திடீர் என்று கிளம்பி தாக்கினார்கள். கலகத்தை தானே அடக்கப் போவதாக கூறிக்கொண்டு விஷ்ணுவர்தனன் கிளம்பினான். ஒரு சண்டையில் படு காயமடைந்து விழுந்தான். நாடெங்கும் கலகங்கள் அதிகமாயின. இந்த சமயத்தில்தான் நாகநந்தியும் அங்கு போய் சேர்ந்தார். விஷ்ணுவின் மனைவியையும் குழந்தையையும் கொண்டு வந்து சேர்த்தனர். விஷ்ணுவர்தனன் மனைவி துர்விநீதனுடைய மகள் என்பது தங்களுக்கு தெரியும் அல்லவா பிரபு? அதை பற்றியெல்லாம் இப்பொழுது என்ன கவலை சத்ருக்னா? நாம் அந்த காரியத்தை பற்றி சொல்லாமல் ஊர்க்கதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, மேலே நடந்ததை சொல்லு என்றார் மாமல்லர். நாகநந்தி பிக்ஷுவை பார்த்து வியப்பும் திகைப்பும் அடைந்த சிவகாமி அம்மை சீக்கிரத்தில் சமாளித்துக் கொண்டு பல்லக்கில் போய் ஏறினார். பல்லக்கை சற்று தூரம் நான் தொடர்ந்து சென்றேன். ஆரவாரமின்றி அமைதி குடிக்கொண்டிருந்த ஒரு வீதிக்குள் பல்லக்கு சென்று அழகான மாளிகை ஒன்றின் வாசலில் நின்றது. சிவகாமி அம்மை பல்லக்கில் இருந்து இறங்கி அந்த மாளிகைக்குள்ளே போனார். வீதி முனையிலேயே நான் கொஞ்ச நேரம் நின்று என்ன செய்யலாம் என்று யோசித்தேன். பிறகு மாளிகை வாசலை நெருங்கினேன். காவலாளிகள் 2 அங்கு இருந்தார்கள். அவர்களை பார்த்து, காஞ்சி நகரத்து நாட்டிய பெண் இருப்பது இந்த வீட்டில்தானே என்று கேட்டேன். ஆமாம், எதற்காக கேட்கிறாய் என்றார்கள். நான் வளைச்செட்டி அழகான வளைகள் கொண்டு வந்திருக்கிறேன், அம்மையிடம் காட்ட வேண்டும் என்றேன். இரவு நேரத்தில் இந்த வீட்டிற்குள் யாரும் புகுவதற்கு அனுமதி இல்லை. நாளை பகலில் வா என்றார்கள். சற்று நேரம் அவர்களுடன் வம்பு பேசி பல விஷயங்கள் தெரிந்து கொண்டேன். சிவகாமி அம்மையும் ஒரு தோழியும் சமையற்காரியும் மட்டும் அந்த வீட்டுக்குள் இருப்பதாகவும் வேறு யாரும் இல்லை, வருவதும் இல்லை என்பதையும் தெரிந்து கொண்டேன். ஒரே ஒரு தடவை புலிகேசி சக்கரவர்த்தி அங்கு வந்து ராஜசபையில் நடனமாடும்படி கேட்டாராம். அம்மை அது மறுத்துவிட்டபடியால் இம்மாதிரி வாதாபி வீதிகளில் தினம் நாட்டியமாடும்படி தண்டனை விதித்தாராம். இதை அறிந்ததும் எனக்கு கோபமாக வந்தது. மனதிற்குள்ளே அந்த கொடுமணம் படைத்த ராட்சச பதரை திட்டிக்கொண்டு கிளம்பினேன். வீதி முனைக்கு சென்றதும் ஒரு பக்கத்திலிருந்து தீவத்தை பிடித்த காவலர்கள் புடைசூழ ஒரு பல்லக்கு வருவதை கண்டேன். ஒரு வீட்டு திண்ணையில் தூணின் பின்னால் ஒளிந்து கொண்டு பல்லக்கில் வருவது யார் என்று கவனித்தேன். நான் எதிர்பார்த்தது போலவே நாகநந்தி பிக்ஷுதான் பல்லக்கில் இருந்தார். அப்பொழுது நரநரவென்று மாமல்லர் பல்லை கடிக்கும் சத்தம் கேட்டது. சேனாபதி பரஞ்சோதி குறுக்கிட்டு, சத்ருக்னா, ஏன் கதையை வளர்த்தி கொண்டே போகிறாய்? அம்மையை சந்தித்து பேசினாயா? ஏதாவது செய்தி உண்டா? அதை சொல்லு என்றார். பரஞ்சோதியை சிறிது கோபமாக மாமல்லர் பார்த்துவிட்டு, சத்ருக்னா, எதையும் விட வேண்டாம். நாகநந்தி எங்கே போனார்? சிவகாமியின் வீட்டிற்குள்ளேயா என்று வினவினார். ஆம் பிரபு, அம்மையின் மாளிகைக்குள் தான் போனார். 1 நாழிகை நேரம் வீட்டிற்குள்ளே இருந்துவிட்டு வெளியேறினார். அந்த 1 நாழிகை நேரமும் நானும் அந்த வீதியிலேயே சுற்றி வந்து கொண்டிருந்தேன். ஒரு தடவை வீட்டு வாசலுக்கு அருகில் சென்று காவலரில் ஒருவனிடம் சமீபத்தில் சத்திரம் சாவடி எங்கேயாவது இருக்கிறதா என்று விசாரித்தேன். அப்பொழுது உள்ளே சிவகாமி அம்மை புத்த பிக்ஷுவின் தலையில் நெருப்பு தணலை கொட்டி கொண்டிருந்தார். அவ்வளவு கோபமாக அவர் பேசியது என் காதில் விழுந்தது. அதில் எனக்கு பரம திருப்தி ஏற்பட்டது. எல்லோருக்கும் அப்படித்தான் என்றான் குண்டோதரன். அதே வீதியில் இருந்த ஒரு சத்திரத்தில் படுத்து இரவு நிம்மதியாக தூங்கினேன்.
இன்று பொழுது விடிந்து சற்று நேரமானதும் அம்மையின் மாளிகைக்கு போனேன். என்னை பார்த்ததும் சிவகாமி அம்மைக்கு ஒரே வியப்பாக போய்விட்டது. பக்கத்தில் இருந்த தோழியை ஏதோ காரியமாக உள்ளே போக சொல்லிவிட்டு, சத்ருக்னா, இது என்ன, காஞ்சிக்கு நீ போகவில்லையா? என்னை பின்தொடர்ந்தே வந்துவிட்டாயா என்று கேட்டார். இல்லை அம்மணி, காஞ்சிக்கு போய் மாமல்லரிடம் தாங்கள் கூறிய செய்தியை சொன்னேன். அவரும் வந்திருக்கிறார், சேனாபதியும் வந்திருக்கிறார் என்றேன். இதை கேட்டதும் அம்மை உற்சாகமும் பரபரப்பும் அடைந்து, சைனியம் எங்கே இறங்கியிருக்கிறது என்று கேட்டார். சைனியத்தோடு வரவில்லை என்றும், மாமல்லரோடு சேனாபதியும் கண்ணபுரானும் வந்திருக்கிறார்கள் என்றும், கோட்டைக்கு வெளியே இந்த மலையடிவாரத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தேன். நாளை அமாவாசை இரவில் எல்லோரும் வருகிறோம் என்றும், தோழி பெண்ணை எங்கேயாவது அனுப்பிவிட்டு நம்முடன் புறப்பட ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்தேன் என்று சத்ருக்னன் முடித்தான். சத்ருக்னா, சிவகாமி முடிவாக என்ன சொன்னாள்? ஏதேனும் செய்தி உண்டா என்று மாமல்லர் கேட்டார். ஒன்றுமில்லை பிரபு, அம்மை அதிகமாக பேசாமல் அமாவாசை இரவு நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக சொல்லி எனக்கு விடை கொடுத்தார். அவ்வளவுதான். இதை கேட்ட மாமல்லர் சிந்தனையில் ஆழ்ந்தார். சந்தேகம். அமாவாசை அன்று இரவு சிவகாமி தன்னுடைய மாளிகையில் தன்னந்தனியாக உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு துணையாக இருந்த தோழி நோய்வாய்ப்பட்டிருந்த தன்னுடைய அன்னையை பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தபடியால் அதை வியாஜ்யமாக கொண்டு அன்றிரவு அவளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டாள். இப்பொழுது நந்தா விளக்கு ஒன்றே சிவகாமிக்கு துணையாக எரிந்து கொண்டிருந்தது. அவளுடைய உள்ளமோ பல்வேறு சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்தது. மாமல்லர் வரப்போகிறார் என்று எண்ணிய போதெல்லாம் அவளுடைய இருதயம் மேலெழும்பி வந்து தொண்டையை அடைத்து கொண்டது. ஆத்திரமும் ஆங்காரமும் ஒரு பக்கத்தில் பொங்கின, துக்கமும் ஆர்வமும் இன்னொரு புறத்தில் பெருகின. மாமல்லரிடம் வைத்த காதலினால் அல்லவா இந்த துன்பங்களுக்கெல்லாம் ஆளோனோம் என்ற எண்ணம் அடிக்கடி தோன்றிக்கொண்டே இருந்தது. தனது நிலைமைக்கு உகந்த சிற்பியின் மகன் ஒருவனை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டிருந்தால் தான் இந்த அவகேட்டுக்கெல்லாம் ஆளாகி இருக்க வேண்டியதில்லை அல்லவா? காடு சூழ்ந்த தனி வீட்டில் வசித்த தன்னை மாமல்லர் ஏன் தேடி வந்து இப்படி பித்து பிடிக்க செய்ய வேண்டும்? அப்படி செய்தவர் மண்டப்பட்டு கிராமத்தில் ஏன் தன்னை தன்னந்தனியாக விட்டுவிட்டு போக வேண்டும்? மாமல்லர் மேலுள்ள ஆசை காரணமாகத்தானே காஞ்சிக்கு அவள் வர நேர்ந்தது. மறுபடியும் அவருடைய காதல் காரணமாகத்தானே கோட்டையிலிருந்து சுரங்க வழியாக வெளிவர நேர்ந்தது. தன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் அவர்தான். இப்படியாக மாமல்லரிடம் ஒருபுறம் ஆத்திரத்தை வளர்த்து கொண்டு வந்தாள் என்றாலும், நேரமாக ஆக ஐயோ அவர் வரவில்லையே என்ற ஏக்கமும் ஒருபுறம் அதிகமாகி வந்தது. அர்த்த ராத்திரியில் சிவகாமி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த பொழுது திடீரென்று அவள் எதிரில் தாடியும் மீசையுமான முகத்தோற்றமுடைய இருவரை கண்டதும் திகிலடைந்தவளாக நிமிர்ந்து உட்கார்ந்தாள். ஆனாலும் அப்படி வந்தவர்களுடைய முகத்தோற்றம் பயங்கரத்தை விளைவிப்பதாக இல்லை. எப்போதோ பார்த்த முகங்களாக தோன்றின. யார் நீங்கள்? இந்த நள்ளிரவு வேளையில் எதற்காக இங்கே வந்தீர்கள் என்று அதிகார துணியில் கேட்டாள். சிவகாமி, என்னை தெரியவில்லையா என்று மாமல்லரின் குரல் கேட்டதும் சிவகாமியின் முகத்தில் வியப்புடன் கூடிய புன்னகை மலர்ந்தது. எத்தனையோ காலத்திற்கு பிறகு சிவகாமியின் முகத்தில் தோன்றிய அந்த புன்னகை அவளுடைய முகத்திற்கு எல்லையற்ற வனப்பை அளித்தது. ஆனால் அந்த முக மலர்ச்சியானது மாமல்லரின் உள்ளத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கவில்லை. இவள் இவ்விடம் உற்சாகமாகத்தான் இருக்கிறாள் என்ற எண்ணம் அவர் அகத்தில் உண்டாகி முகம் சுருங்குபடி செய்தது. பிரபு, தாங்கள்தானா என்று உணர்ச்சியினால் கம்மிய குரலில் கேட்டுக்கொண்டு சிவகாமி எழுந்தாள். ஆமாம், நான் தான். வாதாபி சக்கரவர்த்தியின் மாளிகையில் வைபோகமாக வாழும் பொழுது பழைய மனிதர்களை பற்றி எப்படி ஞாபகம் இருக்கும் என்று மாமல்லர் கடுமையான குரலில் கூறினார். அந்த கொடிய மொழிகளை கேட்ட சிவகாமி திக்பிரமை அடைந்தாள். மாமல்லரை பார்த்தபடி நின்றாள். இவர் உண்மையில் மாமல்லர் தானா அல்லது வேஷதாரியா என்று அவளுக்கு ஐயம் தோன்றிவிட்டது. இப்படி ஒருவரை ஒருவர் வெறித்து பார்த்து கொண்டு சும்மா நின்றிருந்ததை கவனித்த தளபதி பரஞ்சோதி அந்த சந்தர்ப்பத்தில் தாம் அங்கிருப்பது அனுசிதம் என்பதை உணர்ந்தார். உடனே மாமல்லரின் காதருகில் வந்து, பிரபு, காலதாமதம் செய்யக்கூடாது, அதிக நேரம் நமக்கில்லை என்று சொல்லிவிட்டு அப்பால் முன்கட்டுக்கு சென்றார். பரஞ்சோதி மறைந்த பிறகு மாமல்லர், இன்னும் ஞாபகம் வரவில்லை போல் இருக்கிறது, போனால் போகட்டும். உன் தந்தை ஆயனரையாவது ஞாபகம் இருக்கிறதா சிவகாமி? ஆடல் பாடல் வினோதங்களில் அவரையும் மறந்து விட்டாயா என்றார். சிவகாமியின் புருவங்கள் நெறிந்தன. கோபத்தினால் சிவந்த கண்கள் அகல விரிந்தன. இதழ்கள் துடித்தன. உள்ளத்தில் பொங்கி வந்த கோபத்தை எல்லாம் பெருமுயற்சி செய்து அடக்கிக் கொண்டு, இளவரசே, என் தந்தை சௌக்கியமாக இருக்கிறாரா? எங்கே இருக்கிறார்? எப்படி இருக்கிறார் என்று கேட்டாள். ஆயனர் சௌக்கியமாக இருக்கிறார். கால்களில் ஒன்று முறிந்து ஏக புதல்வியை இழந்தவர் எவ்வளவு சௌக்கியமாக இருக்கலாமோ அவ்வளவு சௌக்கியமாக இருக்கிறார்.
சிவகாமி எங்கே, என் அருமை மகள் எங்கே என்று வந்தவர் போனவரையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் சிவகாமி. புறப்படு, போகலாம். சிவகாமியின் கண்களில் நீர் ததும்பியது. ஆயினும் அவள் மாமல்லருடன் புறப்படுவதற்கு எத்தனம் செய்வதாக காணவில்லை. சிவகாமி, ஏன் இப்படி நிற்கிறாய்? உன் தந்தையை உயிரோடு காண விரும்பினால் உடனே புறப்படு என்றார் மாமல்லர். இன்னமும் சிவகாமி அசையாமல் சும்மா நின்றாள். இது என்ன சிவகாமி, காஞ்சிக்கு வர உனக்கு இஷ்டமில்லையா? அப்பொழுதே சந்தேகித்தேன், அது உண்மையாக மாறிப்போயிற்று என்று மறுபடியும் மாமல்லர் குத்தலாகச் சொன்னார். சிவகாமியின் மௌனம் அப்பொழுது கலைந்தது. பிரபு, என்ன சந்தேகித்தீர்கள் என்று கேட்டாள். அதை பற்றி இப்பொழுது என்ன, பிறகு சொல்கிறேன். என்ன சந்தேகித்தீர்கள்? சொல்லுங்கள் பிரபு. இப்பொழுதே சொல்ல வேண்டுமா? அவசியம் சொல்ல வேண்டும். வாதாபி சக்கரவர்த்தியின் மாளிகையில் சுகபோகத்துடன் வாழ்ந்தவர்களுக்கு என்னோடு புறப்பட்டு வர இஷ்டமாக இராது என்று சந்தேகித்தேன். இதை கேட்டதும் சிவகாமி சிரித்தாள். நள்ளிரவு நேரத்தில் அந்த சிரிப்பின் ஒளி மாமல்லரின் காதுக்கு நாரசமாக இருந்தது. சிரிப்பை நிறுத்தியதும் சிவகாமி உறுதியான குரலில் கூறினாள், ஆம் பல்லவகுமாரா, உங்கள் சந்தேகம் உண்மைதான். எனக்கு இந்த மாளிகையின் சுகபோகத்தை விட்டு வர இஷ்டமில்லை. வாதாபி நகரை விட்டு வரவும் மனமில்லை. நீங்கள் போகலாம். இவ்விதம் சிவகாமி கூறியதும் மாமல்லரின் கண்களில் தீப்பொறி பறக்க, பெரியவர்கள் கூறியிருப்பது எவ்வளவு உண்மை என்றார். பெரியவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள்? ஸ்திரீகள் சபல சித்தமுடையவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த உண்மையை இப்பொழுது கண்டு கொண்டீர்கள் அல்லவா? போய் வாருங்கள் பிரபு. உன்னை தேடி 100 காத தூரம் வந்தேனே, என்னை போன்ற புத்திசாலியார் என்று தமக்குத்தாமே சொல்லிக்கொண்ட மாமல்லர் பிறகு, சிவகாமி, நீ எனக்காக வரவேண்டாம். உன் தந்தைக்காக கிளம்பி வா. உன் தோழி கமலிக்காக புறப்பட்டு வா. உன்னை கட்டாயம் அழைத்து வருவதாக அவர்களிடம் சபதம் செய்துவிட்டு வந்தேன் என்றார் மாமல்லர். நானும் ஒரு சபதம் செய்திருக்கிறேன் பிரபு. நீயும் சபதம் செய்திருக்கிறாயா? என்ன சபதம்? தங்களிடம் எதற்காக சொல்ல வேண்டும்? சொல்லு சிவகாமி, சீக்கிரம் சொல். சொன்னால் நீங்கள் நம்பப் போவதில்லை. சபல புத்தியுள்ள அபலை பெண்ணின் சபதம்தானே. பாதகமில்லை, சொல். நேரமாகிறது. இந்த வாதாபி நகரம் தீப்பெற்றி எரிந்து இந்நகரின் வீடுகள் எல்லாம் சாம்பலாவதையும், வீதிகளில் எல்லாம் இரத்த வெள்ளம் ஓடுவதையும், நாற்சந்திகள் பிணக்காடாக கிடப்பதையும் கண்ணாலே பார்த்த பிறகுதான் இந்நகரை விட்டு கிளம்புவேன் என்று சபதம் செய்திருக்கிறேன் பிரபு. என்ன கோரமான சபதம்! இப்படி ஒரு சபதத்தை எதற்காக செய்தாய் சிவகாமி? பிரபு, இந்த நகருக்கு வரும் வழியில் நான் பார்த்த கோர காட்சிகளையெல்லாம் நீங்களும் பார்த்திருந்தால் எதற்காக சபதம் செய்தேன் என்று கேட்க மாட்டீர்கள். இந்த வாதாபி நகரின் நாற்சந்திகளிலே தமிழ்நாட்டு ஸ்திரீ புருஷர்கள் கட்டப்பட்ட கரங்களுடனே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதையும், சாட்டையினால் அவர்கள் அடிக்கப்பட்டதையும், அவர்களுக்கு முன்னால் பல்லவ தேசத்தின் நடன கலாராணி நாட்டியமானதையும் தாங்கள் பார்த்திருந்தால் சபதம் ஏன், எதற்காக என்றெல்லாம் கேட்க மாட்டீர்கள். சிவகாமி, அதையெல்லாம் நான் நேரில் பார்க்காவிட்டாலும் எனக்கு தெரிந்தவைதான். இருந்தாலும் நீ இவ்வளவு கடுமையான சபதம் எடுத்துக்கொள்ளலாமா? பிரபு, பல வருஷங்களுக்கு முன்னால், பல யுகங்களுக்கு முன்னால் என்னை இளவரசர் ஒருவர் காதலிப்பதாக சொன்னார். என்னை தமது பட்ட மகிழ்ச்சியாக்கிக் கொள்வதாக வாக்குறுதி கூறினார். என்னை ஒரு நாளும் மறப்பதில்லை என்று வேலின் மேல் ஆணையாக வாக்களித்தார். தாமரை குளக்கரையில் பூரணச்சந்திரனின் நிலவில் இந்த ஜன்மத்திலும் எந்த ஜன்மத்திலும் நீயே என் வாழ்க்கை துணைவி என்று சத்தியம் செய்தார். அவர் சுத்த வீரர் என்றும் சொன்ன சொல் தவறாதவர் என்றும் நம்பியிருந்தேன். அந்த நம்பிக்கை காரணமாகவே அத்தகைய சபதம் செய்தேன் என்று சிவகாமி கம்பீரமான குரலில் கூறி மாமல்லரை ஏறிட்டு பார்த்தார். அந்த பார்வை கூறிய வேலை போல மாமல்லருடைய நெஞ்சிலை பாய்ந்து அவரை நிலைகுலையச் செய்தது. விபரீதம். மாமல்லர் தமது நிலைக்குலைந்த நெஞ்சை திடப்படுத்திக் கொண்டு கனிவு ததும்பிய கண்களால் சிவகாமியை நோக்கினார். சிவகாமி, உன்னுடைய நம்பிக்கை வீணாக போகவில்லையே. உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றத்தானே வந்திருக்கிறேன். 100 காத தூரம் காடும் மலையும் நதியும் கடந்து வந்திருக்கிறேன். பசி பட்டினி பாராமல் ராத்தூக்கம் இல்லாமல் வந்திருக்கிறேன். நான் ஏறி வந்த குதிரை ஏறக்குறைய செத்து விழும்படி அவ்வளவு வேகமாக வந்தேன். சற்று முன்பு நான் கூறிய கடுமொழிகளையெல்லாம் மறந்துவிடு. யார் மேலேயோ வந்த கோபத்தை உன் மீது காட்டினேன். இத்தனை நாளைக்கு பிறகு நம்முடைய சந்திப்பு இப்படி கோபமும் தாபமுமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. எவ்வளவோ ஆசையோடு எத்தனையோ மனக்கோட்டை கட்டி கொண்டு வந்தேன். போகட்டும் சிவகாமி, புறப்படு, போகலாம். பிரபு, மன்னியுங்கள், இப்பொழுது நான் வரமாட்டேன். என் சபதம் நிறைவேறிய பிறகுதான் வருவேன். சிவகாமி, இது என்ன வார்த்தை? என்னுடன் வருவதற்கு உனக்கு விருப்பமில்லையா என்ன? தாமதிக்க நேரமில்லை. இளவரசே, என் சபதத்தை நிறைவேற்றி வையுங்கள்.
பாதகன் புலிகேசியை கொன்று மாதாபி நகரத்தை சுட்டெரித்துவிட்டு உங்கள் அடிமையின் கையை பிடித்து அழைத்துச் செல்லுங்கள். அப்பொழுது நிழல் போல உங்களை தொடர்ந்து வருவேன். சிவகாமி, உன் சபதத்தை அவசியம் நிறைவேற்றி வைக்கிறேன். ஆனால் அதை நிறைவேற்றுவது எளிதல்ல. பெரும்படை திரட்டிக்கொண்டு தக்க ஆயுத பலத்தோடு வர வேண்டும். இதற்கெல்லாம் அவகாசம் வேண்டும். பல வருஷங்கள் ஆகலாம். பல்லவ குமரர் தானா இப்படி பேசுகிறீர்கள்? வீர மாமல்லரா இப்படி பேசுகிறீர்கள்? புலிகேசியை கொன்று மாதாபியை வெற்றி கொள்வது அவ்வளவு கடினமான காரியமா? இந்த பேதையை தெரியாமல் சபதம் செய்து விட்டேனே பல்லவகுமாரா. தாங்கள் காஞ்சிக்கு போய் ராஜ்ய காரியங்களை கவனியுங்கள். இந்த ஏழை சிற்பியின் மகளை பற்றி கவலை வேண்டாம். நான் என்ன பாண்டிய நாட்டு ராஜகுமாரியா? இல்லை சோழன் திருமகளா? தாங்கள் கவலைப்படுவதற்கு நான் எக்கேடு கெட்டால் தங்களுக்கு என்ன? என் சபதம் எப்படி போனால் என்ன என்று சிவகாமி கசப்புடன் பேசினாள். சிவகாமி, நீதான் பேசுகிறாயா? நீ பழைய சிவகாமிதானா என்றார் மாமல்லர். இல்லை பிரபு, இல்லை. நான் பழைய சிவகாமி இல்லை, புதிய சிவகாமியாகிவிட்டேன். என் வாழ்க்கை கசந்து விட்டது. என் மனம் பேதலித்து விட்டது. இந்த புதிய சிவகாமியை மறந்து விடுங்கள். ஒரு சமயம் தங்களிடம் அடியாளை மறக்க வேண்டாம் என்று வரம் கேட்டேன். இப்பொழுது மறந்துவிடுங்கள் என்று வரம் கேட்கிறேன் என்றாள் சிவகாமி. சிவகாமி, கேள். நீ புதிய சிவகாமியானாலும் நான் பழைய மாமல்லன் தான். உன்னை பிரிந்திருந்த காலத்திலெல்லாம் ஒரு கணமேனும் உன்னை நான் மறக்கவில்லை. இரவிலும் பகலிலும் கனவிலும் நனவிலும் அரண்மனையிலும் போர்க்களத்திலும் என்ன செய்தாலும் யாரோடு பேசினாலும் என் உள்ளத்தை விட்டு நீ ஒரு கணமும் அகலவில்லை. உன் பேரில் நான் கொண்ட பரிசுத்தமான காதலின் மேல் ஆணை வைத்துச் சொல்லுகிறேன். நீ செய்த சபதத்தை நிறைவேற்றி வைக்கிறேன். இப்பொழுது என்னோடு புறப்படு என்று மாமல்லர் உணர்ச்சி மிகுதியினால் தழுத்தழுக்க கூறினார். கல்லையும் கனிய வைக்கக்கூடிய மேற்படி மொழிகள் சிவகாமியின் மனதை கனிய செய்யவில்லை. பட்ட கஷ்டங்களினாலும் பார்த்த பயங்கரங்களினாலும் கல்லினும் கடினமாகி இருந்தது அவள் உள்ளம். காதலாம் காதல். காதலும் கல்யாணமும் இங்கே யாருக்கு வேண்டும் என்றால் சிவகாமி. நிஜமாகத்தான் சொல்கிறாயா? காதலும் கல்யாணமும் உனக்கு வேண்டாமா என்று மாமல்லர் ஆத்திரத்துடன் கேட்டார். நிஜமாகத்தான் சொல்கிறேன். காதலும் கல்யாணமும் எனக்கு வேண்டாம். பழிதான் வேண்டும். வஞ்சம் தீர்க்க வேண்டும். புலிகேசி சாக வேண்டும். வாதாபி எரிய வேண்டும். வாதாபி மக்கள் அலறி புடைத்துக் கொண்டு அங்கும் இங்கும் ஓட வேண்டும். வேறென்றும் எனக்கு வேண்டாம். மாமல்லர் மீண்டும் நயமான வார்த்தைகள் கூறினார். சிவகாமி, உன் விருப்பத்தை தெரிந்து கொண்டேன். உன்னை காட்டிலும் 100 மடங்கு என் உள்ளம் கொதித்துக் கொண்டிருக்கிறது. உன்னை சிறைப்பிடித்து வந்து அவமானப்படுத்திய பாதகனை பழிவாங்க என் மனம் துடித்துக் கொண்டிருக்கிறது. கட்டாயம் உன் சபதத்தை நிறைவேற்றி வைக்கிறேன். நீ மட்டும் இப்பொழுது என்னுடன் புறப்பட்டு வந்துவிடு. வரமாட்டேன் இளவரசே, வரமாட்டேன். ஆயன சிற்பியாரிடம் அவருடைய மகள் இறந்து போய்விட்டாள் என்று சொல்லிவிடுங்கள். சிவகாமி, இது என்ன பிடிவாதம்? கடைசி வார்த்தையாக சொல்லுகிறேன் கேள். உன்னுடைய சபதத்தை நான் கட்டாயம் நிறைவேற்றி வைக்கிறேன். ஆனால் இந்த சமயம் என்னுடன் நீ வராவிட்டால் என் மனம் கசந்து போய்விடும். என் அன்பை அடியோடு இழந்து விடுவாய். அன்பு வேண்டாம் சுவாமி, சபதத்தை நிறைவேற்றுங்கள். பெண்ணே, பல்லவ குலத்தினர் ஒரு நாளும் சொன்ன சொல்லை தவறுவதே இல்லை. இளவரசே, ஆயன சிற்பியின் மகளும் சொன்ன சொல்லை மாற்றுவதில்லை. ஆஹா, இது என்ன அகம்பாவம் என்றார் மாமல்லர். ஆம் இளவரசே, எனக்கு அகம்பாவம்தான். ஏன் இருக்கக்கூடாது? பாண்டிய மகளுக்கும் சேர ராஜகுமாரிக்கும் தான் அகம்பாவம் இருக்கலாமா? நான் சிற்பியின் மகள்தான். ஆனால் செந்தமிழ் நாட்டு வீரப்பெண் குலத்திலே பிறந்தவள். காதலன் கழுத்திலே மாலை சூட்டி போர்க்களத்துக்கு அனுப்பிய மாதர் வம்சத்தில் பிறந்தவள். கண்ணகி தெய்வம் வாழ்ந்த நாட்டில் நானும் பிறந்தேன். ஏன் எனக்கு அகம்பாவம் இருக்கக்கூடாது பிரபு? சிவகாமியின் மனதை திரும்ப மேலே என்ன சிரிப்பலாம் என்று அவர் சிந்திப்பதற்குள் சேனாபதி பரஞ்சோதி பரபரப்புடன் உள்ளே வந்தார். மாமல்லரின் காதில் ஏதோ சொன்னார். மாமல்லரின் முகத்தில் ஒரு கணம் திகிலின் அறிகுறி தோன்றியது. மறுகணம் சமாளித்துக் கொண்டார். சேனாபதி, இந்த மூடப்பெண்ணின் பிடிவாதத்திற்கு முன்னால் நம்முடைய திட்டமெல்லாம் சின்னா பின்னமாகிவிடும் போல் இருக்கிறது என்றார். சிவகாமியின் பக்கம் கோபமாக திரும்பி, பெண்ணே, நீ வருவாயா மாட்டாயா? உன்னுடன் வாதமிட்டுக் கொண்டிருக்க நேரமில்லை என்றார் மாமல்லர். அப்பொழுது சேனாபதி பரஞ்சோதி குறுக்கிட்டு, அம்மணி, எங்களுடைய நிலைமையை தெரிந்து கொள்ளுங்கள். எதிரிகளின் கோட்டைக்குள்ளே தனியாக 4 பேர் வந்திருக்கிறோம். கோட்டை சுவர் மீது நூலேணியுடன் கண்ணனும் அவன் தந்தையும் காத்து கொண்டிருக்கிறார்கள். கோட்டைக்கு வெளியில் இந்த நிமிஷத்தில் நரபலி கொடுக்கும் காபாலிகர்கள் எங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கேயோ அந்த கள்ள பிக்ஷு நாங்கள் வந்திருப்பதை அறிந்து கொண்டு இதோ வீதி முனையில் வந்து கொண்டிருக்கிறார் தேவி. இந்த நிலைமையில் தாங்கள் இப்படி வீண் விவாதம் வளர்த்தக்கூடாது என்றார். பெண் புத்தி பேதமுடைத்து என்று முன்னோர் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா?
அது உண்மை என்பதை நிரூபிக்கும்படி சிவகாமி அப்பொழுது பேசினாள். ஐயா, பல்லவ குமாரரும் அவருடைய அருமை தோழரும் கேவலம் மண்டை ஓட்டில் பிச்சை வாங்கும் காபாலிகருக்கும் காவி துணி தரித்த புத்த பிக்ஷுவுக்கும் பயந்து ஓடுவார்கள் என்பது இதுவரையில் எனக்கு தெரியாமல் இருந்தது. அதற்காக என்னை மன்னியுங்கள். நீங்கள் தப்பி பிழைப்பதை நான் குறுக்கே நின்று மறிக்கவில்லையே. தாராளமாக போகலாம் என்றாள். பல்லவ குமாரருக்கு காலாக்னியொத்த கோபம் வந்தது. அடி பாதகி, சண்டாளி, இதன் பயனை நீ அனுபவிப்பாய் என்று சீறினார். பின்னர் பரஞ்சோதியை பார்த்து, சேனாபதி, இந்த வஞ்சக பாதகியின் நோக்கம் இப்பொழுது தெரிந்தது. கள்ள பிக்ஷுவிடம் நம்மை காட்டிக் கொடுத்து விட வேண்டும் என்ற இவளது எண்ணம். வாரும் போகலாம் என்றார். அப்பொழுது பரஞ்சோதி, பிரபு, மன்னிக்க வேண்டும். நான் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆயனர் புதல்வி அப்படி வஞ்சகம் செய்யக்கூடியவர் அல்ல. தான் செய்த சபதத்தை முன்னிட்டுத்தான் வரமாட்டேன் என்கிறார் என்பதற்குள்ளாகவே மாமல்லர் குறுக்கிட்டார். தளபதி, பெண்களின் வஞ்சகம் உமக்கு தெரியாது. சபதமாம் சபதம், வெறும் பொய். வாதாபி சக்கரவர்த்தியின் மாளிகையை விட்டு வருவதற்கு இவளுக்கு விருப்பமில்லை. வாரும் போகலாம் என்று மாமல்லர் சேனாபதியின் கையை பற்றி இழுக்கத் தொடங்கினார். தளபதி பரஞ்சோதி நகராமல் நின்றார். பிரபு, இது நியாயமல்ல. சிவகாமி அம்மையை இங்கே தனியாக விட்டுவிட்டு போவது பெரும் பிசகு பிரபு. அவராக வருவதற்கு மறுத்தால் நாம் பலவந்தமாக தூக்கி கொண்டு போக வேண்டியதுதான் என்றார். இந்த வார்த்தைகள் காதில் வீழ்ந்ததும் சிவகாமியின் தேகமெல்லாம் சிலிர்த்தது. ஒரு சமயம் மாமல்லர் தன்னை விஷநாகம் தீண்டாமல் கட்டி காத்ததாக கனவு கண்டதை பற்றி சொன்னது அவளுக்கு நினைவு வந்தது. அந்த கனவு இப்பொழுது மெய்யாகாதா? சேனாபதியின் யோசனைப்படி மாமல்லர் தன்னை நெருங்கி வந்து கட்டிப்பிடித்து தூக்கி கொண்டு போக மாட்டாரா என்று எண்ணினாள். அம்மாதிரி மாமல்லர் செய்திருந்தால் பின்னால் எவ்வளவு விபரீதங்கள் நேராமல் போயிருக்கும். விதி வசத்தினால் மாமல்லர் அவ்வாறு செய்ய மனம் கொள்ளவில்லை. வேண்டாம் சேனாபதி, வேண்டாம். இஷ்டமில்லாத பெண்ணை நாம் பலவந்தப்படுத்தி அழைத்து போக வேண்டியதில்லை. இவளுக்கு நான் கொடுத்த வாக்குறுதி ஒரு சமயம் நிறைவேற்றுவேன். பிறகு இஷ்டமானால் வரட்டும். அதுவரையில் அந்த கள்ள பிக்ஷுவையே கட்டிக்கொண்டு அழட்டும் என்று மாமல்லர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சத்ருக்னனும் குண்டோதரனும் உள்ளே ஓடோடியும் வந்தார்கள். பிரபு, பிக்ஷு வீதி முனையில் வருகிறார். அவருடன் வந்த வீரர்கள் பாதி பேர் வீட்டின் கொல்லை பக்கமாக போகிறார்கள் என்று சத்ருக்னன் மொழிக்குளறி கூறினான். பரஞ்சோதி மறுபடியும் சிவகாமியின் பக்கம் நோக்கி பரபரப்புடன் அம்மா என்றார். வேண்டாம் தளபதி, வேண்டாம். இந்த கிராதகி நம்மை கள்ளப்பிக்ஷுவுடன் காட்டிக் கொடுக்கத்தான் பார்க்கிறாள். வாரம் போகலாம் என்று மாமல்லர் இறைந்து கூறி பரஞ்சோதியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு அம்மாளிகையின் பின்புறமாக விரைந்தார். அடுத்த கணம் அவர்கள் நால்வரும் சிவகாமியின் பார்வையிலிருந்து மறைந்தார்கள். கத்தி பாய்ந்தது. மாமல்லர் முதலியோர் சென்ற பக்கத்தை சிவகாமி ஒரு கணம் வெறித்து நோக்கினாள். மறுகணம் படீர் என்று பூமியில் குப்புற விழுந்தாள். அவளுடைய தேகத்தை யாரோ ஒரு மாய அரக்கன் முறுக்கி பிழிவது போல் இருந்தது. உடம்பிலுள்ள எலும்புகள் எல்லாம் நரநரவென்று ஒடிவது போல தோன்றியது. அவளுடைய நெஞ்சின் மேல் ஒரு பெரிய மலையை வைத்து அமுக்குவது போல இருந்தது. அவளுடைய குரல் வலையை ஒரு விஷநாகம் சுற்றி இருக்குவது போல தோன்றியது. ஒரு கணம் சுற்றிலும் ஒரே இருள்மயமாக இருந்தது. மறுகணம் தலைக்குள்ளே ஆயிரம் மின்னல்கள் பாய்ந்தன. வீடும் விளக்கும் அவளை சுற்றி கரகரவென்று சுழன்றன. கீழே கீழே கீழே, இன்னும் கீழே, அதல பாதாளத்தை நோக்கி சிவகாமி விழுந்து கொண்டிருந்தாள். இப்படி விழுவதற்கு முடிவே கிடையாதா? என்றைக்கும் கீழே கீழே போய்க் கொண்டிருக்க வேண்டியதுதானா? சிவகாமி என்று எங்கே இருந்தோ யாரோ அழைத்தார்கள். அது மாமல்லரின் குரல் அல்ல நிச்சயம். முகத்தின் அருகே நாகப்பாம்பு சீறுவது போல சத்தம் கேட்டது. உஷ்ணமான மூச்சு முகத்தின் மீது விழுந்தது. சிவகாமி கண்களை திறந்தாள். ஐயோ! படம் எடுத்தாடும் சர்பத்தின் முகம், தீப்பிழம்பாக ஜொலித்த பாம்பின் கண்கள். இல்லை இல்லை, நாகநந்தி பிக்ஷுவின் முகம். அவர் மூச்சு விடும் விஷக்காற்றுத்தான் தன்னுடைய முகத்தின் மேல் படுகிறது. சிவகாமி ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து பளிச்சென்று எழுந்து உட்கார்ந்தாள். பிக்ஷுவை விட்டு விலகி சற்று தூரத்திற்கு நகர்ந்து சென்றாள். அவள் தேகமெல்லாம் படபடுத்து நடுங்கியது. நாகநந்தி அவளை கருணையுடன் பார்த்து, பெண்ணே, உனக்கு என்ன நேர்ந்தது? என்ன ஆபத்து விளைந்தது? ஏன் அவ்வாறு தரையிலே உணர்வற்று கிடந்தாய்? பாவம், தன்னந்தனியாக இந்த பெரிய வீட்டில் வசிப்பது சிரமமான காரியம்தான். உன்னுடைய தாதி பெண்ணை காணோமே, எங்கே போய்விட்டாள் என்று கேட்ட வண்ணம் சுற்றுமுற்றும் பார்த்தார். அப்பொழுது அவர் பார்த்த திக்கில் மாமல்லர் போகும் அவசரத்திலே விட்டு போன தலைப்பாகையும் அங்கவஸ்திரமும் கிடப்பதை சிவகாமி பார்த்து பெரும் திகிலடைந்தாள். நாகநந்தி அவற்றை கவனியாமல் திரும்பி சிவகாமியின் அருகில் வந்து, பெண்ணே, நான் சொல்வதை கேள், உன்னுடைய நன்மைக்காகவே சொல்கிறேன் என்று சொல்லிய வண்ணம் சிவகாமியின் ஒரு கரத்தை தன் இரும்பையொத்த கரத்தினால் பற்றினார்.
அப்பொழுது சிவகாமியின் உடம்பு மறுபடியும் நடுங்கிற்று. கொடிய கண்களுடைய நாகசர்பம் படமெடுத்து தன்னை கடிக்க வருவது போன்ற பிரமை ஒரு கணம் ஏற்பட்டது. சட்டென்று சமாளித்து கையை வெடுக்கென்று எடுத்துக்கொண்டாள். சிவகாமி, ஏன் இப்படி என்னை கண்டு நடுங்குகிறாய்? உனக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? உன்னிடம் உண்மையான அபிமானம் கொண்டதால் அல்லாமல் உனக்கு நான் ஒரு தீங்கும் செய்யவில்லையே. உன் தந்தையின் உயிரை காப்பாற்றியதன்றி வேறொரு அபசாரமும் உனக்கு செய்யவில்லையே. ஏன் என்னை வெறுக்கிறாய் என்று பிக்ஷு கனிவு ததும்பும் குரலில் கேட்டார். சுவாமி, தாங்களைக் கண்டு நான் பயப்படவும் இல்லை, தாங்களிடம் எனக்கு வெறுப்பும் இல்லை. தாங்கள் எனக்கு என்ன தீங்கு செய்தீர்கள்? தங்களை நான் வெறுப்பதற்கு எவ்வளவோ நன்மைதான் செய்திருக்கிறீர்கள் என்றாள் சிவகாமி. சந்தோஷம் சிவகாமி, இந்த மட்டும் நீ சொன்னதே போதும். உன் தேகம் அடிக்கடி நடுங்குகிறதே, அது ஏன்? உடம்பு ஏதேனும் அசௌக்கியமா என்று வினவினார். அடிகளே, உடம்பு சுகமில்லை என்றாள் சிவகாமி. அடடா, அப்படியா? நாளை காலையில் நல்ல வைத்தியனை அனுப்புகிறேன். ஆனால் இப்படி உடம்பு அசௌக்கியமாக இருக்கும் பொழுது உன்னை விட்டுவிட்டு உன் தாத்திப்பெண் எங்கே போனாள்? எங்கேயாவது மூளையில் படுத்து தூங்குகிறாளா என்ன என்று அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தார் பிக்ஷு. சற்று தூரத்தில் தூணுக்கு பின்னால் கிடந்த தலைப்பாகையும் அங்கவஸ்திரமும் இப்பொழுது அவருடைய கண்களை கவர்ந்தன. இது என்ன? இங்கே யாரோ வந்திருக்கிறார்கள் போலிருக்கிறதே என்று அருகில் சென்று உற்று பார்த்தார். திரும்பி சிவகாமியை நோக்கி, சபாஷ் சிவகாமி, அதற்குள்ளே இங்கே உனக்கு காதலர்கள் ஏற்பட்டு விட்டார்களா? உள்ளூர் மனிதர்கள்தானா அல்லது வெளியூர்காரர்களா என்று பரிகாச சிரிப்புடன் கேட்டார். சிவகாமி மௌனமாக நின்றதை பார்த்துவிட்டு, நல்லது, நீ மறுமொழி சொல்ல மாட்டாய், நானே போய் கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வாசலை நோக்கி சென்றார். அப்பொழுது சிவகாமிக்கு இவள் புத்த பிக்ஷுவிடம் நம்மை காட்டி கொடுக்க பார்க்கிறாள் என்று மாமல்லர் சொன்னது நினைவு வந்தது. பளிச்சென்று பிக்ஷு அவர்களை கண்டுபிடிப்பதால் நடக்கக்கூடிய விபரீதங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தன. சிவகாமி துடிதுடித்து அங்கும் இங்கும் பார்த்தாள். இளவரசரின் அங்கவஸ்திரத்திற்கடியில் ஏதோ பளபளவென்று ஒரு பொருள் தெரிந்தது. சிவகாமியின் கண்களில் விசித்திரமான ஒளி தோன்றியது. பாய்ந்து சென்று அந்த பொருளை எடுத்தாள். அவள் எதிர்பார்த்தது போல அது ஒரு கத்திதான். சிவகாமி அடுத்த கணம் அந்த கத்தியை புத்த பிக்ஷுவின் முதுகை நோக்கி எறிந்தாள். பிக்ஷு வீல் என்று சத்தமிட்டு கொண்டு விழுந்தார். முதுகில் கத்தி பாய்ந்த இடத்திலிருந்து ரத்தம் கசிந்தது. சிவகாமியை பிக்ஷு திரும்பி பார்த்து இரக்கம் ததும்பும் குரலில், பெண்ணே, என்ன காரியம் செய்தாய்? உன்னை உன் காதலன் மாமல்லனிடம் சேர்ப்பித்து விடலாம் என்று எண்ணியல்லவா அவசரமாக கிளம்பினேன் என்றார். மகேந்திரர் கோரிக்கை. மாமல்லர், பரஞ்சோதி முதலியவர்கள் காஞ்சிக்கு திரும்பி வந்த பொழுது மகேந்திர பல்லவரின் தேகநிலை முன்னைவிட மோசமாக இருந்தது. அவர்கள் சிவகாமி அழைத்து வரவில்லை என்று தெரிந்த பிற்பாடு அவருடைய உடம்பு மேலும் நலிவடைந்தது. திருவெண்காட்டு நமச்சிவாய வைத்தியர் எவ்வளவோ திறமையாக வைத்தியம் செய்தும் தேக நிலைமையில் அபிவிருத்தி ஏற்படவில்லை. மகேந்திர பல்லவர் ஒரு நாள் தம் புதல்வர் மாமல்லரையும் மந்திரி மண்டலத்தாரையும் படைத்தலைவர்களையும் கோட்ட தலைவர்களையும் அழைத்து வரச் செய்தார். படுக்கையில் படுத்தபடியே சுற்றிலும் சூழ்ந்து நின்றவர்களை சக்கரவர்த்தி பார்த்தார். எல்லோருடைய கண்களிலும் கண்ணீர் கசிந்து இருப்பதையும் எல்லோருடைய முகத்திலும் பக்தி விசுவாசம் ததும்பிக் கொண்டிருப்பதையும் கவனித்தார். மகேந்திர பல்லவரின் பழைய சிம்ம கர்ஜனை குரலை கேட்டிருந்தவர்கள் இப்பொழுது அவருடைய மெலிந்த ஈனஸ்வரமான குரலை கேட்டு திடுக்கிட்டார்கள். தங்களுடைய உணர்ச்சியை வெளிக்காட்டாமல் தடுத்து கொள்ள முயன்றார்கள். மகேந்திர பல்லவர் சொன்னார், நான் இந்த புகழ்பெற்ற பல்லவ சிம்மாசனத்தில் ஏறி இன்றைக்கு 25 வருஷம் ஆகிறது. இவ்வளவு காலமும் நீங்கள் காட்டிய பக்தியும் விசுவாசமும் இணையற்றவை. காஞ்சியின் புகழ் பாரத நாடெங்கும் ஓங்கி நின்ற காலத்தில் நீங்கள் என்னிடம் பக்தி விசுவாசத்துடன் நடந்து கொண்டீர்கள். என்னுடைய விருப்பமே கட்டளையாகவும் என்னுடைய வார்த்தையே சட்டமாகவும் பாவித்து வந்தீர்கள். அது பெரிய காரியமல்ல. நான் தவறுக்கு மேல் தவறாக செய்து வந்த காலத்திலும் காஞ்சியின் புகழ் மங்கி வந்த நாளிலும் படையெடுத்து வந்த பகைவர்களை முன்னேறவிட்டு பின்வாங்கி வந்த காலத்திலும் காஞ்சி கோட்டைக்குள் நாம் மறைந்திருக்க வேண்டி வந்த காலத்திலும் என்னிடம் இடைவிடாத விசுவாசம் காட்டி வந்தீர்கள். மாறாக பக்தியும் செலுத்தி வந்தீர்கள். சளுக்க மன்னன் புலிகேசியை உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நான் விருந்துக்கு அழைத்ததையும் அதனால் விளைந்த விபரீதங்களையும் நீங்கள் பொறுத்து கொண்டிருந்தீர்கள். எனக்கு அந்நிய காலம் நெருங்கியிருக்கும் இந்த சமயத்தில் உங்களுக்கெல்லாம் என் மனதில் பொங்கிக் கொண்டிருக்கும் எல்லையற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் செய்த தவறுகளுக்காகவும் என்னால் உங்களுக்கெல்லாம் நேர்ந்த கஷ்டங்களுக்காகவும் இந்த அந்திம காலத்தில் மன்னிக்கும்படியாக ரொம்பவும் கேட்டுக்கொள்கிறேன். இவ்விதம் மகேந்திர பல்லவர் பேசிய பொழுது சபையிலே சிலர் விம்மி விம்மி அழுதார்கள். முதன் மந்திரி ஓரடி முன்னால் வந்து, பிரபு, இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று பிரார்த்திக்கிறேன்.
எங்களிடம் தாங்கள் மன்னிப்பு கேட்பது எங்களை தண்டிப்பதே ஆகும். தங்கள் மேல் இல்லாத குற்றங்களையெல்லாம் சுமத்தி கொண்டு எங்களை வேதனைக்கு ஆளாக்குகிறீர்கள். நடந்ததெல்லாம் விதிவசத்தினால் நடந்தது. சென்று போன காரியங்களை பற்றி சிந்திப்பதில் பயனில்லை என்றார். மகேந்திர சக்கரவர்த்தி மேலும் கூறினார், சாரங்கதேவ பட்டரின் மொழிகள் என்னை மேலும் உங்களிடம் நன்றி கடன் பட்டவனாக செய்கின்றன. இன்று உங்களை எல்லாம் நான் அழைத்ததன் காரணத்தை சொல்கிறேன். என் வாழ்நாளின் இறுதி நெருங்கிவிட்டது. இன்னும் சில நாளைக்கெல்லாம் இந்த மெலிந்து நைந்த தேகத்திலிருந்து என் ஆவி பிரிந்து போய்விடும். என் அருமை குமாரன் நரசிம்மன் வேத விதிப்படி இறந்து போன தந்தைக்கு செய்ய வேண்டிய உத்தர கிரியைகளை செய்வான் என்று சக்கரவர்த்தி சொன்ன பொழுது மாமல்லர் தாங்க முடியாத துக்கமும் ஆத்திரமும் பொங்க அப்பா என்று அலறினார். மகேந்திர பல்லவர் அருகில் நின்ற மகனை அன்புடன் தழுவிக்கொண்டு உச்சி முகர்ந்து, குழந்தாய், நான் சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆக வேண்டும். உனக்கு கேட்பதற்கு கஷ்டமாக இருந்தால் சற்று வெளியே போய் இருந்துவிட்டு அப்புறமாக வா என்றார். ஆனால் அவ்விதம் மாமல்லர் வெளியேறவில்லை. மறுபடியும் மந்திரி பிரதானிகளை பார்த்து சக்கரவர்த்தி கூறினார், என் அருமை மகன் எனக்குரிய உத்திர கிரியைகளை செய்வான். நீங்களும் காலம் சென்ற சக்கரவர்த்திக்குரிய மரியாதைகளை செய்வீர்கள். ஆனால் இதனாலெல்லாம் என் ஆத்மா சாந்தி அடையவே அடையாது. இப்பொழுது நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளப் போகும் கோரிக்கையை நிறைவேற்றி வைத்தால் என் ஆத்மா சாந்தி அடையும். இல்லாவிட்டால் சொர்க்கத்திலே இருந்தாலும் என் ஆவி நிம்மதி அடையாது. பிரபு, சொல்லுங்கள், தங்களுடைய ஆணை எதுவானாலும் அதை நிறைவேற்றி வைப்பதாக இங்குள்ளவர் அனைவரும் சபதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம் என்று முதலமைச்சர் கூறினார். என்னுடைய அஜாக்கிரதையினாலும் சலுக்க மன்னனின் வஞ்சகத்தினாலும் பல்லவ வம்சத்திற்கு பெரிய அவமானம் நேர்ந்துவிட்டதை நீங்கள் அறிவீர்கள். 600 வருஷத்து வீர புகழுக்கு என் காலத்தில் பங்கம் நேர்ந்து விட்டது. அந்த அவமானத்தை என்னாலே துடைக்க முடியவில்லை. இழந்துவிட்ட பல்லவ வம்சத்து புகழை நிலைநாட்டாமலே நான் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் செய்ய முடியாமற் போன காரியத்தை நீங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும். பல்லவ சைனியம் படையெடுத்துச் சென்று சலுக்கரை வென்று புலிகேசியை கொன்று வாதாபி நகரை அழித்து தீ வைத்து எரித்துவிட வேண்டும். வாதாபி நகரம் இருந்த இடத்தில் பல்லவ ஜெயஸ்தம்பம் கம்பீரமாக வானளாவி நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் பல்லவ வம்சத்திற்கும் தமிழகத்தின் வீரத்திற்கும் நேர்ந்துள்ள களங்கம் நிவர்த்தியாகும். இதுவே என் கோரிக்கை. என்ன சொல்கிறீர்கள்? நிறைவேற்றுவீர்களா? நிறைவேற்றுகிறோம், நிறைவேற்றுகிறோம் என்று ஏக காலத்தில் பல குரல்கள் ஒலித்தன. மகேந்திர பல்லவேந்திர வாழ்க, வீர மாமல்லர் வாழ்க என்ற ஜெயகோஷங்களும் முழங்கின. மகேந்திர பல்லவர் இன்னொரு தடவை எல்லோரையும் பார்த்து, மறுமுறையும் உங்களுக்கு என் இருதயத்தில் பொங்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். அப்பொழுது முதலமைச்சர், பிரபு, ஒரு விஷயம். தாங்கள் கோரிக்கையை வெளியிட்ட பொழுது இங்குள்ள நாங்கள் அனைவரும் அதை நிறைவேற்றி வைப்பதாக ஒப்புக்கொண்டு கோஷித்தோம். ஆனால் முக்கியமாக தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்க வேண்டிய இருவரும் சும்மா இருந்தார்கள். குமார சக்கரவர்த்தியையும் சேனாபதி பரஞ்சோதியையும் தான் சொல்கிறோம். அவர்கள் மெல்லமாக இருந்தது எங்களுக்கு மௌனமாகவே இருக்கிறார்களே, எங்களுக்கு அர்த்தமாகவில்லை என்றார். மாமல்லனும் பரஞ்சோதியும் ஏற்கனவே எனக்கு அவ்வாறு வாக்களித்து சபதம் கூறியிருக்கிறார்கள். அதனால்தான் இப்பொழுது சும்மா இருந்தார்கள். அவர்கள் செய்த சபதத்தை நிறைவேற்றி வைக்க நீங்கள் அவர்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும். சபையோர்களே, நான் மாமல்லனுடன் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கிறது. அதனுடைய முடிவை உங்களுக்கு நான் தெரிவித்தாக வேண்டும். சற்று எங்களுக்கு அவகாசம் கொடுப்பீர்களா என்று கேட்டார். ராஜகுல தர்மம். மகேந்திர பல்லவருடைய விருப்பத்தை தெரிந்து கொண்டு அவரை சூழ்ந்திருந்த மந்திரிகளும் அமைச்சர்களும் சற்று விலகிச் சென்றார்கள். மறுபடியும் சக்கரவர்த்தி அழைத்தவுடனே திரும்பி வருவதற்கு ஆயத்தமாக காத்திருந்தார்கள். சக்கரவர்த்திக்கு சமீபமாக மாமல்லரும் அவர்களுக்கு சற்று தூரத்தில் பரஞ்சோதியும் வணக்கத்துடன் நின்றார்கள். மகேந்திர பல்லவர் படுத்திருந்த மண்டபத்துக்கு ஒரு பக்கத்தில் அந்த புறத்தின் வாசல் இருந்தது. மகேந்திர பல்லவர் அங்கே திரும்பி நோக்கியதும் தாதி ஒருத்தி ஓடி வந்தால் அவளிடம், மகாராணியை அழைத்து வா என்று பல்லவவேந்தர் ஆஞ்ஞாபித்தார். பின்னர் மாமல்லரை பார்த்து, குழந்தாய், நான் என் கண்ணை மூடுவதற்குள் 2 காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானித்திருந்தேன். அதில் ஒன்று நிறைவேறிவிட்டது. சிவகாமியின் சபதத்தை பூர்த்தி செய்து அவளை வாதாபியிலிருந்து நீ அழைத்து வரும் விஷயத்தில் நமது மந்திரி பிரதானிகளால் ஏதேனும் தடை நேராதிருக்கும் பொருட்டு அவர்களிடம் உன் முன்னிலையில் வாக்குறுதி பெற்றுக்கொண்டேன். வாக்குறுதியிலிருந்து அவர்கள் பிறழ மாட்டார்கள். வாதாபி படையெடுப்புக்கு உனக்கு பூரண பக்கபலம் அளிப்பார்கள் என்றார். மாமல்லர் மறுமொழி எதுவும் சொல்லவில்லை. மகனே, நான் செய்ய விரும்பும் 2வது காரியம் உன்னை பொறுத்திருக்கின்றது. நீதான் அதை நிறைவேற்றி தர வேண்டும். மரணத்தை எதிர்பார்க்கும் சக்கரவர்த்தியின் கோரிக்கையை மந்திரி பிரதானிகள் உடனே ஒப்புக்கொண்டார்கள். என் அருமை புதல்வனாகிய நீயும் என் அந்திம கால வேண்டுகோளை நிறைவேற்றி தருவாயல்லவா என்றார் மகேந்திரர். அப்பா, என்ன வேண்டுமானாலும் எனக்கு கட்டளையிடுங்கள், நிறைவேற்றுகிறேன்.
கோரிக்கை, வேண்டுகோள் என்று மட்டும் சொல்லாதீர்கள் என்றார் மாமல்லர். குமாரா, இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை கூடிய சீக்கிரம் உன் தலையில் சாரப்போகிறது. 1000 ஆண்டுகளாக புகழ்பெற்ற காஞ்சி மாநகரின் சிம்மாசனத்தில் நீ வீற்றிருக்கும் காலம் நெருங்கி வந்திருக்கிறது. அப்பா, இவ்விதமெல்லாம் தாங்கள் பேசுவதானால் நான் இங்கு இருந்து போய்விட விரும்புகிறேன். எனக்கு சிம்மாசனமும் வேண்டாம், சாம்ராஜ்யமும் வேண்டாம். தாங்கள் தான் எனக்கு வேண்டும். நெடுங்காலம் தாங்கள் திடகாத்திரமாக வாழ வேண்டும். மாமல்லா, நம்முடைய கண்களை நாமே மூடிக்கொண்டு எதிரே உள்ளதை பார்க்காமல் இருப்பதில் பயனில்லை. இனி நெடுங்காலம் நான் கண்டிப்பாக ஜீவித்திருக்கப் போவதில்லை. அப்படி ஜீவித்திருந்தாலும் திடகாத்திரமாக இருக்கப் போவதில்லை. சாம்ராஜ்ய பாரத்தை இனிமேல் என்னால் ஒரு நிமிஷமும் தாங்க முடியாது. அந்த பொறுப்பை நீதான் வகிக்க வேண்டும். பொறுப்பு வகிக்க மாட்டேன் என்று நான் சொல்லவில்லையே. காஞ்சி சிம்மாசனத்தில் தாங்கள் இருந்து கொண்டு எனக்கு கட்டளையிடுங்கள். நான் நிறைவேற்றாவிடில் கேளுங்கள். நல்லது மகனே, இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தின் பொறுப்பை நிர்வகிப்பதற்கு தகுதி பெற வேண்டுமானால் அதற்கு முக்கியமான ஒரு நிபந்தனை இருக்கிறது. அதை நீ பூர்த்தி செய்தாக வேண்டும். நிபந்தனையை சொல்லுங்கள் அப்பா என்றார் மாமல்லர். அவருடைய உள்ளத்திலே ஏதோ ஒருவித வேதனை உண்டாயிற்று. குழந்தாய், வளைத்து வளைத்து பேசுவதில் என்ன பயன்? நீ எனக்கு ஒரே மகன். வாழையடி வாழையாக வந்த பல்லவ வம்சம் உன்னோடு முடிவடைந்து விடக்கூடாது. காஞ்சி சிம்மாசனத்தில் ஏற தகுதி பெறுவதற்கு நீ கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் மாமல்லா. பாண்டிய ராஜகுமாரியை மணந்து கொள். நான் கண்ணை மூடுவதற்குள்ளே நீ இல்லறம் மேற்கொண்டு நான் பார்த்து விட வேண்டும். இல்லாவிட்டால் என் மனம் நிம்மதியடையாது, என் நெஞ்சு வேகாது என்றார் சக்கரவர்த்தி. மேற்படி மொழிகள் மாமல்லரின் இருதய வேதனையை பன்மடங்கு அதிகமாக்கின. அவருடைய நெஞ்சில் ஈட்டியால் குத்தியிருந்தால் கூட அத்தனை துன்பம் உண்டாயிராது. சற்று மௌனமாக நின்றுவிட்டு, அப்பா, ஏன் இப்படி என்னை சோதனை செய்கிறீர்கள்? என் மனோநிலை உங்களுக்கு தெரியாதா? சிவகாமியின் மேல் நான் அழியாத காதல் கொண்டிருப்பதை அறியீர்களா? ஒரு பெண்ணிடம் மனம் சென்ற பிறகு இன்னொரு பெண்ணை எப்படி மணப்பேன்? அப்படி செய்வது 3 பேருடைய வாழ்க்கையும் பாழாக்குவதாகாதா? இத்தகைய காரியத்தை செய்யும்படி எனக்கு கட்டளையிடுகிறீர்களே என்று மாமல்லர் கேட்டார். அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் இருதயத்தின் அடிவாரத்திலிருந்து நெஞ்சின் ரத்தம் தோய்ந்து வெளிவந்தது. மகேந்திர பல்லவர் குமாரனை அன்புடனும் ஆதரவுடனும் தடவி கொடுத்தார். பிறகு கனிவு ததும்பும் குரலில் கூறினார், ஆம் நரசிம்மா, அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படித்தான் நான் சொல்கிறேன். அந்த காரியத்தின் தன்மையை நன்கு அறிந்து சொல்கிறேன். கேள் மாமல்லா. இந்த உலகத்தில் சாதாரண மனிதர்களுக்கு தர்மம் வேறு, ராஜ குலத்திலே பிறந்தவர்களுக்கு தர்மம் வேறு. சாதாரண ஜனங்கள் தங்களுடைய சொந்த சுக துக்கங்களை உத்தேசித்து காரியங்கள் செய்யலாம். ஆனால் ராஜ குலத்திலே பிறந்தவர்கள் அவ்வாறு செய்வதற்கில்லை. தங்கள் சுக துக்கங்களை அவர்கள் மறந்துவிட வேண்டும். ராஜ்யத்தின் நன்மை கருதியே ராஜகுலத்தினர் தங்கள் சொந்த காரியங்களையும் வகுத்து கொள்ள வேண்டும். மாமல்லா, யோசித்துப் பார். சிவகாமியை நீ மணந்து கொள்வது இனிமேல் சாத்தியமா? வாதாபிக்கு நீ படையெடுத்து போவது இன்றோ நாளையோ நடக்கக்கூடிய காரியமா? வருஷ கணக்கில் ஆயத்தம் செய்ய வேண்டியிருக்கும். அப்புறம் யுத்தம் எத்தனை காலம் நடக்குமோ யார் சொல்ல முடியும்? அத்தனை நாளும் நீ கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருப்பாயா? அதற்கு பல்லவ நாட்டு பிரஜைகள் சம்மதிப்பார்களா? மாமல்லர் பெருமூச்சு விட்டார். சிவகாமியின் மீது அவருக்கு சொல்ல முடியாத கோபம் வந்தது. அந்த பாதகி தன்னுடன் புறப்பட்டு வர மறுத்ததனால்தானே இப்பொழுது இந்த தர்ம சங்கடம் தனக்கு நேரிட்டிருக்கிறது. அவருடைய உள்ளப்போக்கை அறிந்து கொண்ட மகேந்திர பல்லவர், குமாரா, ராஜகுலத்தினர் தங்களுடைய சுக துக்கங்களை பாராமல் ராஜ்யத்திற்காகவே எல்லா காரியங்களையும் செய்தாக வேண்டும் என்று உனக்கு சொன்னேன் அல்லவா? அதைத்தானே நானும் என் வாழ்க்கையில் அனுசரித்து வந்திருக்கிறேன் என்று மகேந்திர பல்லவர் கூறினார். மேலும் அவர் கூறினார், ராஜ்யத்தின் நன்மைக்காக ஒரு பயங்கரமான காரியத்தை செய்வதற்கு மனம் துணிந்திருந்தேன். அந்த பயங்கரமான காரியம் என்ன தெரியுமா என்று மகேந்திர பல்லவர் நிறுத்தினார். மாமல்லர் ஒன்றும் புரியாதவராக தாயாரையும் தந்தையையும் மாறி மாறி பார்த்தார். ஆம் குமாரா, இந்த வயதில் உன் தாயாருக்கு இன்னொரு சக்களத்தியை அளிப்பதென்று தீர்மானித்திருந்தேன். நீ வாதாபியிலிருந்து சிவகாமியை இப்பொழுது அழைத்து வந்திருந்தால் அவளை நானே மணந்து கொள்வதென்று முடிவு செய்திருந்தேன் என்றதும் மாமல்லர் அப்பா என்று அலறினார். மாமல்லா, என்னை மன்னித்துவிடு. ராஜ்யத்தின் நன்மைக்காகவே அந்த பயங்கரமான காரியத்தை செய்ய துணிந்திருந்தேன். நீ சிவகாமியை மணக்காமல் தடுக்கும் பொருட்டே அவ்விதம் செய்ய எண்ணினேன். உன் அன்னையிடமும் சொல்லி அனுமதி பெற்றேன். ஆனால் அந்த புண்ணியவதி வாதாபியிலிருந்து வர மறுத்து என்னை அந்த பயங்கர செயலிலிருந்து காப்பாற்றினாள். மாமல்லருடைய மனம் அப்பொழுது வாதாபி மாளிகையில் தன்னந்தனியாக உட்கார்ந்திருக்கும் சிவகாமியிடம் சென்றது. அவள் தம்முடன் புறப்பட்டு வர மறுத்தது எவ்வளவு நல்லதாயிற்று! குமாரா,
இப்பொழுது யோசித்துப் பார். ராஜ்யத்தின் நன்மைக்காக நான் செய்ய துணிந்ததைக் காட்டிலும் உன்னை செய்யும்படி கேட்பது பெரிய காரியமா? பாண்டிய குமாரியை மணப்பதனால் பல்லவ ராஜ்யத்துக்கு எவ்வளவு பலம் ஏற்படும் என்று சிந்தனை செய். நீ செய்வதற்குரிய மகத்தான பிரம்மாண்டமான காரியங்கள் இருக்கின்றன. வாதாபிக்கு படையெடுத்துச் சென்று சலுக்கு பூண்டை அடியோடு அழைத்து வருவது என்பது சாமானியமான காரியமா? அதற்கு எத்தனை துணைப்பலம் வேண்டுமா தெரியுமா? தென்னாட்டிலுள்ள எல்லா மன்னர்களும் சேர்ந்து பிரயத்தனம் செய்தால் ஒழிய அது சாத்தியப்படுமா? ஒரு சத்துருவை வைத்துக்கொண்டு வடக்கே படையெடுத்துச் செல்வது முடியுமா நரசிம்மா? எந்த வழியில் பார்த்தாலும் பாண்டிய ராஜ்யகுமாரியை நீ மணப்பது மிகவும் அவசியமாகிறது. இவ்விதம் இடைவிடாமல் பேசிய காரணத்தினால் மகேந்திர பல்லவர் பெருமூச்சு வாங்கினார். அவருடைய கஷ்டத்தை பார்த்த புவனமகாதேவி, பிரபு, இவ்வளவு நேரம் பேசலாமா? வைத்தியர் அதிகம் பேசக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறாரே என்று சொல்லிவிட்டு மாமல்லனை பார்த்து, குழந்தாய், உன் தந்தையை என்றாள். அன்னை மேலே பேசுவதற்கு மாமல்லரிடம் கொடுக்கவில்லை. அப்பா, தாங்கள் அதிகமாக பேச வேண்டாம். பாண்டியகுமாரியை நான் மணந்து கொள்கிறேன் என்று பல்லை கடித்துக்கொண்டு சொன்னார். மகேந்திர சக்கரவர்த்தியின் முகம் மலர்ந்தது. புவன மகாதேவியோ தன் கண்களில் துளிர்த்த நீரை மறைக்க வேறு பக்கம் திரும்பினாள். மகேந்திர பல்லவர் சமிக்கை காட்டியதும் தளபதி பரஞ்சோதியும் முதல் மந்திரி பிரதானிகளும் அருகில் வந்தார்கள். தலைவர்களே, அதிக நேரம் உங்களை காக்க வைத்து விட்டேன். அவ்வளவு உங்களுக்கு குதூகல செய்தியை தெரிவிக்கப் போகிறேன். குமார சக்கரவர்த்திக்கும் பாண்டிய குமாரிக்கும் கல்யாணம் நிச்சயமாகி இருக்கிறது. அதே பந்தலில் அதே முகூர்த்தத்தில் சேனாபதி பரஞ்சோதிக்கும் கல்யாணம் நடைபெறுகிறது என்று மகேந்திர பல்லவர் கூறியதும் கேட்டவர்கள் அவ்வளவு பேரும் ஒரே குதூகலமாக மாமல்லர் வாழ்க, சேனாபதி வாழ்க என்று கோஷித்தார்கள். 3ஆம் பாகம் முற்று பெற்றது.